அனைவருக்கும் நமஸ்காரம். நேற்று தான் சனி பயிற்சியை பற்றி பேசி ஒரு வழியாக முடிச்சு விட்டுருக்கேன். இன்னைக்கு நேற்று மதியத்திலேருந்து எல்லாரும் ஐயா இன்று சூரிய கிரகணமா அப்படின்னு கேட்குறீங்க. சூரிய கிரகணம் கிடையாது. இந்த வருஷத்தில் 2 சந்திர கிரகணம் தான். அதுவும் 9வது மாதம் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 1-3-3 போய் முடிஞ்சிச்சு. அடுத்து 9வது மாதம் தான் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு தெரியாதுன்னு போட்டிருக்கான். 9வது மாதம் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்திர கிரகணம் நைட்டு ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ரெக்கார்டு இருக்குது. ஓகே, அதனால் சூரிய கிரகணமாக சந்திர கிரகணம் போட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் 100% இல்லை. அது மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆற்காடு பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு வரையும் அவங்களோட கணிப்புகள் ரொம்ப கரெக்டாக இருக்குது. திருக்கணிதமோ எந்த இதுவும் இன்னைக்கு வரையும் கணிக்கலை. அதனால் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச பௌர்ணமி திதியில் சதய நட்சத்திரம், மேச லக்னத்தில் ராகு கிரகஸ்தம், பூர்ண சந்திர கிரகணம், தூர்மா வர்ணம் தட்சிணாயனத்தில் வருவதால் பூர்ண சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் காலம் இரவு மணி 9:51 இரவு மணி 11:01 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்குது. இது நம்ம நாட்டில் இந்தியாவில் உள்ளது. இரவு 11:42 சந்திர கிரகணம் முடிவுக்கு வந்துடும். மத்தியமம், ஆரம்பம், முடிவு. அப்போ முடிவு காலம் முடிஞ்சு இரவு மணி 2:25 தோஷம் கிளியர் ஆயிடுது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு சாந்தி செய்து கொள்ளலாம், மற்றவங்களுக்கு தேவையில்லை. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், போரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் மாத்திரம் அன்னைக்கு முடிஞ்சதும் மறுநாள் காலையில் தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு போஜனத்தை சாப்பிட்டுக்கோங்க. என்ன, இதை கரெக்டாக பண்ணால் போதும். அதனால் இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம என்ன போட்டாலும் மக்கள் பார்த்து நம்மளுக்கு பணம் கொட்டுன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து வேண்டாம். இனி ஜோசியத்தில் புரிதல் சக்தி ரொம்ப பேர் கம்மியாக இருக்குது. இது நம்ம பண்ணுற தப்புகள் எத்தனையோ பேரை போய் பாதிக்கும். அதனால் நம்ம ஃபேமிலி சஃபர் ஆகும். தயவு செய்து மாறி எல்லா ஜோதிடர்களுக்கும் மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களோட இதை கற்றல கூட்டுங்க. வித்தைகளை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் வீட்டில் காலையில் 6 to 7 விளக்கேற்றி நல்லெண்ணெய் 1 மணி நேரம் எரிஞ்சால் போதும். நல்ல செக்கெண்ணெய், தீபெண்ணெய், அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எதுவும் வேண்டாம். இதை ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள். 100% நல்லா இருப்போம். வாழ்க.